எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் எத்திரியம் இது ரெண்டுத்துக்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோலையுமே நம்ம இதை பற்றிலாம் டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 74,000 வரும் அப்படின்றத பற்றியும் நம்ம நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 74,000 அப்படின்ற ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வாய்ப்பு இருக்குது கீழே போகிறதுக்கு 68,000 64,000 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இந்த இருக்குது. ஸோ அது எதனால் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக இதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிச்சிடுறேன். வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் கைஸ், நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 19 கோர்சஸ் வீடியோ அப்லோட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் லெவலிருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய புதுசாக நம்ம வந்து பார்க்கவும் போகிறோம், கற்றுக்கவும் போகிறோம். இந்த வீடியோ நான் வந்து இது வரைக்கும் போட்டுட்டு ஒரு 2 வாரமாக சுத்தமாக நான் போடலை, எனக்கே தெரியும். ஏன்னா நான் பர்சனலாக என்னோடய ட்ரேட்ஸுமே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட முடியல. ஏன்னா இதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு வேளை அப்புறம் நான் கண்டினியூவாக பார்க்குறேன், எனக்கு அது வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு ரீசனபிளான கமெண்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த வீடியோஸை 20 அடுத்ததுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை அது என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேனலில் கிவ்வே ரன் ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 15 இந்த மந்த் 15 ஃபெப்ரவரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வின்னர் யார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம போட்ட அந்த 15 லாஸ்ட் போட்ட வீடியோஸுக்குள்ள 15ஆம் தேதியிலேருந்து, அதாவது Jan 15க்கு மேலே அப்போ போட்டதுலேருந்து இந்த வரக்கூடிய 15க்குள்ளே ஏதாவது ஒரு 2 வீடியோ எடுத்து அதில் ஒருத்தரையும் இன்னொரு வீடியோவில் ஒருத்தரையும் செலக்ட் பண்ணி $50 நம்ம வந்து கிவ்வே பண்ண போகிறோம். ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. ஸோ மார்க்கெட் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்க ஒரு பக்கம். ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஜோன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. சரிங்களா? இது வந்து இன்வாலிடு. ஏன்னா 2 சினாரியோ சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டை அவங்க மேலே ஏறவே விடலை. ஒரு மாதிரி எக்கனாமிக் கிராஷ் மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா சில்வர் உள்ளட்டும் விழுந்துக்கிட்டு இருக்குது, கோல்டு விழுந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே மோசமாக விழுந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். ஸோ அது மாதிரி ஓவரால் எல்லா மார்க்கெட்டும் பயங்கரமாக இறங்கிட்டு இருக்குது. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் கூட பெருசாக அடி வாங்கிட்டு தான் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கேன். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், விழுந்துச்சு அப்படின்னா இந்த ட்ராப்ன்றதையும் நான் சொன்னேன் உங்களுக்கு. இங்கே இருக்கும்போதே சொன்னேன், இந்த இடத்துல ட்ராப் ஆகி இங்கே வந்து விழும் அப்படின்றதையும் பேசியிருந்திருப்போம். ஸோ அந்த சினாரியோ நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் அப்படின்றத வச்சாங்க. அந்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கும். ஃபால் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன், இப்படியே சைடில் தாங்க மூவ் ஆகி திரும்ப விழும், மறுபடியும் சைடில் மூவ் ஆகி கீழே விழும். இங்கே எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரி விழுன்றதை நான் இந்த இடத்துல ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நீங்கள் அதை அப்படியே வந்து கொஞ்சம் இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த தெரியும் நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா விழுந்துச்சு, மேலே ஏறி இருக்கும், விழுந்துச்சு, சைடில் போயிருக்கும், விழுந்துச்சு. ஸோ சேம் இதை தான் நம்ம எதிர்பார்த்தது. ஏன்னா இது வருஷம் எல்லா வாட்டியும் நம்ம பார்த்துட்டே இருக்கிற கண்டினியூஸான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ அது டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணதோ அப்போ இருந்து தான் நம்ம மேலே போகிறது எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் இது மட்டும் தான் நடக்கும். 50% சொல்லலாம். எல்லா டைமும் இந்த மாதிரி சைடில் போய் தான் கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு எரேஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்டேன். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் இது தான். ஸோ அந்த ஜோனையும் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணியாச்சுன்றதுனால நான் இதை எடுத்துடுறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நீட்டாக ஸ்கெட்ச் பண்ண போகிறேன் இந்த இடத்த, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் வந்துச்சு, அதுக்கு சைடில் போய்ட்டு திரும்ப கீழே விழுந்துச்சு, திரும்ப சைடில் போய்ட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே விழுந்திருக்கு. இதோட நின்று மார்க்கெட்டு அப்போ இதுக்கப்புறம் கீழே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 74ன்றது நம்மளோட மெயினான ஒரு ஜோன். பட் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த ஜோன் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக வந்து இருந்துச்சு. சரிங்களா? 2024 மார்ச் மாதத்தில் இது ஒரு ஆல் டைம் ஹையாக வந்து இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதுதான் அது ஒரு ஜோனு. ஸோ ப்ரீவியஸ் 80H. ஸோ இந்த ப்ரீவியஸ் 80H வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாங்க திரும்ப. இப்போது நார்மலாக இந்த இடத்துல இப்போ விழுந்திருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நேரம் பவுன்ஸ் பெருசாக ஆகிருக்கணும். எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஒரு விக்கு வந்து பெருசாக கிடையாது, சின்னதாக இருக்குது, இன்னமும் பிச்சு போட்ட மாதிரி. எப்படி இருக்கணும்னா இந்த பாருங்கள், நீங்கள் லாங் வீக் இருக்கும், அந்த லாங் வீக் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்கும். ஒரு டைம் இந்த லாங் வீக் வந்தால் தான் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இதில் லாங் வீக்கே பெருசாக இல்லை. கண்டிப்பாக கீழே இறங்கும் மார்க்கெட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எதிர்பார்க்குறது அடுத்த கட்டமாக 73,000 எதிர்பார்க்குறேங்க. ஒரு வேலை 73,000 உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டம் தான் அடுத்து. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 68 இந்த ஜோன் வரும். இருங்க, நான் வந்து இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேனே, இது இருக்குல்ல, இந்த ஒரு ஜோன் அடுத்து. இப்போது ஒரு வேளை இந்த இடத்த வந்துட்டு உடைச்சாங்கன்னா ரெட் ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் என்ட்ரு ஆகும். சரிங்களா?
ஸோ இது உடச்சாலே கண்டிப்பாக ரெட் ஜோனுக்குள்ளே வந்துடும். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 68,000 அடிக்கு ரியாக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில். பட் இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிடிசி கரண்ட்டாக $75,700 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நமக்கு, சரிங்களா. ஸோ இப்போது இங்கேருந்து மேலே ரீக்ளைம் பண்ணணுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு இது வரைக்கும் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்ததை விட இது ரொம்ப பெரிய ஒரு லார்ஜான ஒரு கேப் அப்படின்னு சொல்லலாம், சிஎம்இ கேப்பு. ஸோ ரொம்ப பெரிய கேப்பை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நடுவில் பெரிய ஒரு கேப் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்போ எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்ன கேட்டால். இதுதான் இப்போ வந்துட்டு மேலே வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு வழியாக வந்து இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிடிசி எந்த இடத்துல இருந்துன்னா கிட்டத்தட்ட 84,000 78,000 கிட்டத்தட்ட அப்படின்னா எவ்வளோ இருக்குது, $6,000 நினைக்கிறேன், குத்து மதிப்பாக சொல்கிறேன், அதான் நினைக்கிறேன். $6,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து வச்சுருக்கு, சரிங்களா. ஸோ இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃபில் பண்ணுறதுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ திரும்ப ஒரு வேலை மேலே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 75,000 இந்த மாதிரி வருவாங்க. 74,000 75,000 அப்படின்றது வந்து வருவாங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிஎம்இ கேப்பாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஹைக்கு வரும்போது 84,000 மேலே போய் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு சைடில் மூவ் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஒரு 90 அடிக்குமாத மேலே ஒரு லிஃப்ட் நடக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இதை போய் தொட்டுட்டு திரும்ப 80,000 கீழே வந்துட்டாங்க, இதை வந்து ஃப்ளிப் பண்ணலை, அந்த 84,000 அப்படின்றத ஃப்ளிப் பண்ணலை அப்படின்னும் போது ரொம்ப ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் இருங்க, இதில் நான் காமிக்கிறேன், ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடோ அன்றைக்கி நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பேன். இந்த ஷேடோவில் இது வந்து இன்வாலிடுங்க, மேலே போகிறது வந்து இன்வாலிடு. இதை நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன், ஏன்னா இது வந்து முன்கூட்டியே இறங்கிடுச்சு. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் அது பண்ணலை. அண்டு இதை வந்து நான் ஷேடோவாக மாற்றிடுறேன். இப்போதைக்கு வந்து ஷேடோவாக இருக்கட்டும், இது உள்ளே தான் இருக்குது, சரிங்களா, போட்டிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு அது ஷேடோவாக இருக்கனால பெருசாக தெரியாது. வேணால் நான் கலர் மாற்றி வச்சிட்றேன், விடுங்க. இப்போது இது வந்து வேலிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து வேலிட் தான். அண்ட் இதுவே நம்ம பிளான் பண்ணது தான். எக்ஸாக்ட்லி அது வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஈவன் இந்த பாக்ஸ் நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருப்பேன், இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே மார்க் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நமக்கு சிஎம்இ வந்து உட்காந்துருக்கிற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,000 சில்லறையிலேருந்து 77. அப்போ வந்து 83,000 பார்த்தா இந்த இடம் வருது, 83,000 வருது. அண்டு ஸோ யாருனாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ என்ன சினாரியோ அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கேருந்து ரீக்ளைம் வந்து பண்ணணுங்க மார்க்கெட்டு. ஸோ இப்போ ரீக்ளைம் பண்ணி இந்த சிஎம்இ கேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண வர வாய்ப்பு இருக்குது, ஒரு வேளை உள்ளே வராங்க அப்படின்னா. இல்லைனா இந்த இடத்துல அப்படி வந்து திரும்ப இங்கே இறங்கி அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஓப்பன் இருக்குது பாருங்க, ப்ரீவியஸில் 86,000 இந்த ஜோன், இல்லைனா இயர்லி ஓப்பன், இந்த ரெண்டு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இந்த வருஷத்தோட ஓப்பன், இயர்லி ஓப்பன், இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ராகலாம். இந்த சிஎம்இ கேப்பை ஃபில் பண்ண வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து மூவ் ஆவாங்க. ஆனால் ஒரு வேளை இந்த சிஎம்இ கேப்பை இப்போ ஃபில் பண்ண உள்ளே வரல அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் முதல் கட்டமாக கீழே போயிடும். ஃபுல்லாகவே கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வரும்போது இந்த சிஎம்இ கேப்பை கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் பண்ணுறதுக்கான சினாரியோஸ் ஏற்பட்டிருக்கு, சரிங்களா, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கான சினாரியோஸ் ஏற்பட்டிருக்கு, அது எப்போனாலும் பண்ணணும். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல இருந்து விழுந்துட்டாங்க, அதாவது மேலே ரீக்ளைம் பண்ணி அந்த சிஎம்இ கேப்பு கிட்ட போகலை, இப்போ மார்க்கெட் விழுது அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜோனை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஜோன் கண்டிப்பாக நான் வாட்சபிள் ஜோனு. ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த இடம், இந்த ஒரு ப்ளூ ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ ஜோனை வந்து பாசிபிலிட்டி சினாரியோ ஏரியாஸ். அதாவது ஒரு வேளை இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து இது இந்த லைனை உடைக்கிறாங்க, அதாவது ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஏடிஹெச் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா பாசிபிலிட்டி சினாரியோ ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 65,000 இந்த ஜோனுக்குள்ளே எங்கேனாலும் பிடிசி வந்து லேண்ட் ஆகலாம். ஸோ லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப மேலே நோக்கி போகிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து லேண்டிங் பிளேஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோ இன்கேஸ் இந்த இடத்துலலாம் ஹோல்டு பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில். அண்டு இங்கே நான் மார்க் பண்ணியிருந்தேனே 53,000 வருது. பட் ஆனால் அது ஒஸ்ட்டுங்க. இப்போ இந்த அளவுக்குலாம் நான் சொல்லக்கூடாது, சொல்கிறேன். ஆனால் ஒஸ்ட்டு அது ஆக்சுவலி நடந்துச்சுன்னா. பட் நான் சொல்கிறேனே, ஒரு ஷேடோவாக இருக்கட்டும், ஜஸ்ட்டு ஒரு ஷேடோவாக இருக்கட்டும். இது வந்து ஒஸ்ட்டு கேஸுங்க, ஒஸ்ட்டு கேஸ். ஏதாவது ஒஸ்ட்டாக நடக்குது, வேறு வழியே இல்லைன்ற நிலைமை ஏற்பட்டு மார்க்கெட் ரொம்ப ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா மட்டும் இது நடக்கும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும், சரிங்களா.
ஸோ அதனால் இப்போதைக்கு இதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த ரெட் ஜோனுக்குள்ளே என்ட்ராகிறாங்களா பார்ப்போம், அதுவே முதல்ல யோசிக்கணும். ஸோ அப்படி என்ட்ரானாங்கன்னா அதுக்கப்புறம் பேசுவோம் என்னன்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இந்த பேர் மார்க்கெட் அப்படின்றது கண்டினியூ ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பேரிஷாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. இன்னும் பெரிய அளவுக்கு இறங்குறதுக்கான சினாரியோஸும் ஏற்பட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோராக இந்த சிஎம்இ இருக்குது. ஸோ அந்த சிஎம்இ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே எலும்புனாங்க அப்படின்னா ஒரு வேளை மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாம் மாறி பாசிட்டிவாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். இது பிடிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் நான் இதையுமே சொல்லியிருந்திருப்பேன். இந்த சினாரியோஸ் வந்து எதிர்பார்த்தது நடக்கலை. ஏன்னா இந்த சினாரியோ வந்து நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் ஏன்னா பிடிசி சொதப்பாரம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ போய் ஹைப்பை பாருங்களேன், அது நான் ஸ்டாப்பாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது, விழ விட மாட்டுது. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பிடிசி வந்து எத்தீரியமை ஈஸியாக முடிச்சிருச்சு, ஈஸியாக படன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்திருப்பேன் 2122 இந்த ஜோன் எப்போனாலும் வந்து டேப் பண்ணலாம். அது இப்போ வந்து டேப் பண்ண போது ஆல்மோஸ்ட் நியர்லி வந்துருச்சு அந்த இடத்துக்கு. இது ஒரு வேளை இந்த இடத்த உடச்சதுன்னா ரொம்ப கண்டங்க. ஸோ 1400 சில்லற இந்த ஷேடோவை வந்து வேலிட் பண்ணிடும். ஒரு வேளை இந்த இடத்த 2122 உடச்சிட்டாங்க அப்படின்னா 1452 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எத்தீரியமை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கொஞ்சம் லாங் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இதுக்கான சினாரியோ பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு வேளை பிடிசி வந்துட்டு இந்த ரெட் ஜோன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஜோனெல்லாம் தாண்டி இந்த கீழே இந்த 52,000 வரும்போது இந்த சினாரியோ ஏற்படும். ஸோ அதனால் இப்போவே நடக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சேம் அங்கே பிடிசி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதுக்கு நிகராக ஒரு படி கொஞ்சம் அதிகமாகவே வந்து இடிஹெச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதான் விஷயம். ஸோ இதாங்க, மற்றபடி இதான் விஷயம் நான் சொல்லிட்டேன். இது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல ஆரம்பிக்குது போகுது வருதுன்றதெல்லாம் நான் எவ்ரி வீடியோவில் உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துட்டே இருந்தேன். நல்லா ஒர்க்காக இருக்குது இந்த வாட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் தான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்மளுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எனக்கு அமைஞ்சது. எனக்கு சந்தோஷம். பொதுவாக அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.